இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, இந்த பொருள்லாம் பார்த்தா கண்டிப்பா தேவிமாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும். ஆமா துர்கா, கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தா தேவிக்கு மறந்து போனது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துரும். ஆமா ஹாசினி, இந்த போட்டோ இந்த பொருள்லாம் வச்சு தேவியம்மாவுக்கு பழைய ஞாபகத்தை நம்ம வர வச்சு நான் தான் துர்காமான்னு அவ வாயாலேயே சொல்ல வச்சு கண்டிப்பா நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். ஆமா துர்கா, இதையெல்லாம் பார்த்தா தேவி அம்மாக்கு பழைய ஞாபகம் வந்துரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமா துர்கா, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நீ போய் முதல்ல தேவி அம்மா கூட்டிட்டு வந்துரு. சரி ஹாசினி, நான் போயிட்டு வரேன். அம்மா, நான் போய் எப்படியாவது தேவிமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. பெரியமா, இதெல்லாம் பார்த்தா தேவிக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துரும்ல? கண்டிப்பா ஞாபகம் வந்துரும். யார் நீங்க? எதுக்காக கதவு மூடுறீங்க? அக்கா நீங்களா? தேவிமா, நான் உன் அக்கா இல்ல தேவிமா, உன் அம்மா, உன் துர்கா அம்மா. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என் பேர் தேவி இல்ல, இனியா. என் அம்மா பேர் கங்கா, அப்பா பேர் வசந்த். இல்லம்மா, உங்க பேரு தேவி. நான் தான் உங்க அம்மா துர்கா. உங்க அப்பா பேரு சூர்யாடா. நானும் உங்க அப்பா சூர்யாவும் உங்களை தேவி அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஆமா, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? தேவிமா, நீங்க யாரு, உங்க அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்படிலாம் சொல்லாதடா செல்லம். கடவுள் சத்தியமா நான் தான் உன் அம்மா. நான் சொல்றத நம்பம்மா. ஆஹா, நான் நம்ப மாட்டேன். இப்ப நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்ல என் அப்பாவை கூப்பிடவா? இல்ல, இங்க முதல்ல போங்க இங்க இருந்து. தேவிமா, தேவிமா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் அமைதியா நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறமா நானே போயிடுவேன், சரியா? என்ன சொல்ல போறீங்க? என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்க. இனியா உள்ள இருந்துட்டு கதவு திறக்க மாட்டேங்கிறா. கொஞ்சம் வந்து ஏதாவது பாருங்க. என்னங்க? என்ன ஆச்சு? கதவு தட்டிட்டே இருக்கேன், பாப்பா கதவு திறக்க மாட்டேங்கிறா. திறக்க மாட்டாளா? பாப்பா, இனியா. ஐயோ, அப்பா வந்துட்டாங்க. சீக்கிரம் இங்க இருந்து போங்க. இனியா. ஐயோ, அப்பா தட்டிக்கிட்டே இருக்காரு. முதல்ல நீங்க சீக்கிரம் போங்க. நான் போயிடுறேன்டா. கடைசியா ஒரே ஒரு சான்ஸ். இரு தேவிமா, இந்த பொம்மையை பாத்தியா? உனக்கு ஞாபகம் வருதா? நீ ரொம்ப ஆசைப்பட்டு அப்பா கிட்ட கேட்டதுடா. பாரு. இனியா, டாடி வந்திருக்கமா. கதவு தர. ஐயோ, அப்பா வந்துட்டாரு. கிளம்புங்க. ஒரே ஒரு தடவை பாருடா. அப்பா இத வாங்கிட்டு வரும்போது நான் உடைச்சிட்டேன். நீ ஆசைப்பட்டு கேட்டேன்னு அம்மா போய் தேடி பிடிச்சு நான் உனக்காக இத வாங்கிட்டு வந்தேன். பாருடா, உனக்கு ஞாபகம் வருதா? ப்ளீஸ் கா, கிளம்புங்கக்கா. இனியா. இனியா. இனியா, கதவு தரமா. இது பாருமா, இது பாரு. கோயில்ல பார்த்த அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி நீ எனக்கு அடையாளமா அனுப்பின டிராயிங் பாரு. இது நீயே வரைஞ்சு எனக்கு அமைச்சிருந்த. நல்லா பாருடா, ஞாபகம் வருதா? பாரு, இது நீதான் வரைஞ்ச. பாரு, ஞாபகம் வருதா? என்னாச்சு உனக்கு? என்னடா, ஏதாவது பேசுடா. கதவு தர. ஐயோ, கிளம்புங்களே. நீங்க சீக்கிரம் இங்க இருந்து போங்க. எனக்கு எதுமே ஞாபகம் இல்லன்னு சொல்றேன்ல. தேவிமா, ப்ளீஸ் டா, ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருடா. ப்ளீஸ் தேவிமா. எங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்க பாப்பா வர கதவு திறக்க மாட்டேங்கிறா. எனக்கு பயமா இருக்குங்க. ஏய், நீ ஒண்ணும் பயப்படாத. இனியா, ஞாபகப்படுத்தி பாருடா. தேவிமா, நல்லா பாருடா. எனக்கு ஒண்ணும் ஞாபகம் இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. இனியா.
சூர்யா, துர்கா தெய்வம் நம்ம வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தே துர்கா? தேவி மாவுக்கு பழைய ஞாபகம் வந்துரும் தான் நான் போன சூர்யா. ஆனா இப்ப அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கான முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் இங்க இருக்கிறத பத்தி நீ கவலைப்படாத துர்கா. தெய்வம் மாவை வீட்டுக்கு கூட்டு வரதுல மட்டும் நீ கவனம் செலுத்த. ஆ? நான் கங்கா வசந்த் 2 பேருக்குமே தெரியாம அவங்க வீட்டுக்குள்ள போய் தேவி அம்மாவை பார்த்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினங்க. ஆனா அவங்களுக்கு பழசெல்லாம் சுத்தமா ஞாபகமே இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. என்ன துர்கா சொல்ற? அதுக்காக நான் அப்செட் ஆகலாம் மாட்டேங்க. திரும்ப திரும்ப தேவி மாவை சந்திச்சு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி எப்படியும் என் அம்மான்னு கூப்பிட வச்சிருவேன். சார் இந்தாங்க. இதுல பாப்பாவோட போட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே சார். இந்தாங்க. இதுல 25,000 இருக்கு. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு தர தயாரா இருக்கேன். ஆனா இன்னும் 2-3 நாள்ல பாஸ்போர்ட் ரெடி பண்ணிடுங்க. அதுக்காக விசாலாம் அரேஞ்ச் பண்ணி நாங்க அமெரிக்கா போகணும். சார், எங்க சைடுல எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னும் 2 நாள்ல பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு நான் பொறுப்பு. ஆனா போலீஸ்ல இருந்து என்கொயரி டிலே பண்ண வாய்ப்பு இருக்கு சார். அந்த சைடுல நீங்க பிரஷர் பண்ணி சீக்கிரமா கிளியரன்ஸ் வாங்கிடுங்க. சீக்கிரம் பாஸ்போர்ட் கிடைச்சிடும். ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். வரேன் மேடம். எங்க பாஸ்போர்ட் டிலே ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கங்கா. நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். பாஸ்போர்ட் சீக்கிரம் வந்துடும். நம்ம குழந்தைய கூட்டிட்டு அமெரிக்கா போறோம். ம், சரிங்க. இந்தாங்க. ஹாசினி, துர்கா வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்ப ஆமா. தேவி அம்மா ஆமா வந்திருக்கா. வா பெரியம்மா, போலாம். வாங்க. எங்க பெரியம்மா தேவியும் துர்காவையும் காணோம்? ஒருவேளை மேல ரூம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா போலாம். வா துர்கா வந்துட்டியா? துர்கா, இந்த பொருள் எல்லாம் பார்த்ததும் தேவிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? உன்னை துர்காமான்னு கூப்பிட்டாளா? ஆமா, தேவி எங்க? துர்கா, தேவி எங்கம்மா?